சிப்பி, கடல் ஆழத்தில் இருக்கக்கூடிய சிப்பிக்கு தாகம், வாய் திறந்து திறந்து மூடிக்கொண்டிருக்கும். அதன் தாகத்தை தீர்க்கக்கூடிய துளி அந்த கடல் நீரில் இல்லை. அது தாகத்தோடு வாய் திறந்து திறந்து மூடிக்கொண்டிருக்கிறது. அந்த தாகத்தை, சிப்பியின் தாகத்தை தீர்க்கக்கூடிய துளி வானத்தில் மிதந்து கொண்டிருக்கும் மேகத்தில் எங்கோ துளியாக மறைந்திருக்கிறது. அது வந்து இறங்கி கடல் ஆழத்திற்குள் சென்று அந்த சிப்பியின் தாகம் தணிக்கக்கூடிய அந்த வினாடியில் அது முத்தாக மாறுகிறது. நான் பேசிக் கொண்டிருப்பது புத்தகம் எனும் போதி மரம். அரச மரத்திற்கு போதி மரம்னு பேர் வந்தது. எல்லா அரச மரங்களும் போதி மரங்களானா கிடையாது. புத்தன் உட்கார்ந்ததனால் அது போதி மரம். என் கையில் கிடைத்த போதி மரமாக தோழன் சொன்னான், உன் பேரனின் மகன் வாகனங்கள் இன்றி தெருவில் நடப்பான். அது எப்படி என் பேரனின் மகன் வாகனமின்றி தெருவில் நடப்பான்? நான் தான் செல்வ செழிப்போடு இருக்கிறேனே. என் செல்வம் என் மகனுக்கும், அவன் செல்வன் அவன் மகனுக்கும், அவன் செல்வன் அவன் மகனுக்கும் போகும் தானே? கிடையாதாம். அவன் எனக்கு மிகப்பெரிய ஞானத்தை தந்தான். எப்படி சொல்றான் பாருங்க, உங்கள் பேரனின் மகன் வாகனங்கள் இன்றி தெருவில் நடப்பான். காரணத்தை சொல்றாங்க, புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா துளி முத்தாக போகிறது. சிரமமான சூழல் வலிமையான மனிதனை உருவாக்கும். வலிமையான மனிதன் வசதியான சூழல்களை உருவாக்குவான். வசதியான சூழல் வலுவற்ற மனிதனை உருவாக்கும். வலுவற்ற மனிதன் சிரமமான சூழலை உருவாக்குவான். அந்த சிரமமான சூழ்நிலையில் உன் மகனின் பேரனின் மகன் வாகனங்களின்றி நடப்பான். அப்படி என்றால் அவன் எனக்கு ஏதோ ஒன்று சொல்கிறான். நான் வலுவான சமூகத்தை உருவாக்க வேண்டுமே தவிர வசதியான சூழலை உருவாக்குவதில் முனைந்திருக்கிறேனோ என்கின்ற ஒரு அடிப்படையான படிப்பை அந்த சகோதரன் எனக்கு தருகிறான்.